சீமான் அவர்களுக்கு ஒரு முழுமையான ரிலீஸை கொடுத்திருக்கிறது. அசிங்கப்பட்டால் விஜயலட்சுமி அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்கள் தான் போயிட்டு இருக்கு. வழக்கு தொடுக்கிற, திரும்ப வந்து அந்த வழக்கை வாபஸ் பெறுகிறாய். அப்போ வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய மனநிலை ஏன் இப்படி இருக்கு? சீமான் அவர்களுக்கு எதிராக அவதூறுகளை அள்ளி தெளிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தின் வெளிப்பாடாகத்தான் விஜயலட்சுமி அவர்களை வைத்து காய் நகர்த்துகிறதா திமுக? நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், சீமான் அவர்கள் மட்டும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? இருதரப்பும் இந்த விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு பேட்டியோ அல்லது காணொலியோ வெளியிடக்கூடாது. இது வந்து இருக்கிறதுலே ஒரு மிகச்சிறந்த பாயிண்ட் வந்து நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. உடனே இந்த அம்மா, ஏய் சீமான், நீங்க மரங்களின் மாநாடு நடத்துறீங்களா? நீங்க வந்து என்ன பண்ணீங்க தெரியுமா? உங்களுக்கு இதுக்கெல்லாம் தகுதி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா அப்படின்னு உடனே டிஎம்கே கீ கொடுத்த உடனே இந்த அம்மா வந்து காசை வாங்கிட்டு உடனே ஒரு வீடியோ வெளியிட்டு திமுகக்கு இப்படி எல்லாம் சோதனை மேல் சோதனை வருமா? ஆகவே இனிமேல் வந்து உங்களுடைய இந்த பரமபதம் விளையாட்டெல்லாம் எடுபடாது ராஜா. இனிமேல் நீ மக்களுக்கு நல்லது செஞ்சாதான் நீ ஓட்டு பெற்று முன்னுக்கு வர முடியும். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது உச்சநீதிமன்றம் இந்த நடிகையின் வழக்கு, விஜயலட்சுமி நடிகையின் வழக்குக்கு சீமான் அவர்களுக்கு ஒரு முழுமையான ரிலீஸை கொடுத்திருக்கிறது. அசிங்கப்பட்டால் விஜயலட்சுமி அப்படின்ற மாதிரியான சில விமர்சனங்கள் தான் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரியான நிபந்தனைகளை வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் பேசி இருக்கிறது அப்படின்ற ஒரு முழுமையான தகவலாக தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்போ இந்த கேஸ் வந்து உச்சநீதிமன்றம் வரை போனதுக்கு காரணம் நான் ஏற்கனவே இன்னொரு காணொலியில சொல்லியிருந்தேன். அதாவது இந்த கேஸை வந்து உச்சநீதிமன்றம் வரை கொண்டு போனது விஜயலட்சுமி அவர்கள் கிடையாது, கொண்டு போனதே சீமான் அவர்கள் தான். ஸோ வந்து எதற்காக அப்படின்னா, இந்த கேஸை முடித்து வைக்கணும், இதுல வந்து ஏதாவது ஒரு தீர்ப்பு கிடைச்சே ஆகணும். ஏன்னா சீமான் அவர்களை பொறுத்தவரை நான் வந்து இதுல வந்து ஏமாற்றுதல் அப்படின்றதுக்கான அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த கேஸுக்கான முடிவை பெறணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வரை இந்த நாம் தமிழர் கட்சியாக தானாக முன்வந்து தொடர்ந்த வழக்கு தான் விசாரணைக்கு வந்தது. இதுல ஏன் வந்து விஜயலட்சுமி அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா பல பேக் ஃபயரா அவருக்கு அமைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உண்மையாவே ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வந்து வழக்கை தொடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த வழக்குல உறுதியா நின்று இருப்பாங்க. அதை தான் வந்து அந்த உச்ச நீதிமன்றத்துல கேட்டாங்க. நீ வந்து வழக்கு தொடுக்கிற, பிறகு வந்து பார்த்தனா அந்த வழக்கை வாபஸ் பெற, திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடுக்கிற, திரும்ப வந்து அந்த வழக்கை வாபஸ் பெறுகிறாய். அப்போ வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய மனநிலை ஏன் இப்படி இருக்கு? அப்ப அந்த பெண்ணை இயக்குவது யார்? அப்ப ஆளும் கட்சி தான் இயக்கி கொண்டிருக்கா? சீமான் அவர்களுக்கு எதிராக அவதூறுகளை அள்ளி தெளிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தின் வெளிப்பாடாகத்தான் விஜயலட்சுமி அவர்களை வைத்து காய் நகர்த்துகிறதா திமுக அப்படின்ற மாதிரியான கோணங்கள் எல்லாம் இந்த கேஸை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? இப்படிதான் உச்சநீதிமன்றமும் கேட்டது. நீங்க வரீங்க, கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க, திரும்ப பேக் வாங்குறீங்க, திரும்ப ஃபைல் பண்ணுறீங்க, பேக் வாங்குறீங்க. ஸோ வந்து உங்களுடைய மனநிலையில் என்னதான் இருக்குது? சரி, ஏதோ நடந்து முடிஞ்சு விட்டது, இதன் பிறகு சமரசம் தேவை அப்படின்னா நிச்சயமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் பதிவிடுது. அது என்ன வார்த்தையை சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்காவிட்டால் மன்னிப்பை எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பாக பயன்படுத்தியிருக்கிறாங்க ஜட்ஜ். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வருடம் மன்னிப்பை தெரிவித்தால் அவர்கள் உங்களுக்கு மன்னிப்பு தெரிவிப்போம் அப்படின்றது ஒரு சமமான ஒரு நீதி அப்படின்னு சொல்லலாம். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், சீமான் அவர்கள் மட்டும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்? அவருடைய கட்சியினுடைய ஒரு தலைவர், அது மட்டும் இல்லாம பல மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாமனிதன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அவங்க என்னன்னா, நான் தவறே செய்யல, ஏமாற்றப்பட்டதன் பொருள் அப்படின்றதுக்கு நான் வந்து இந்த கருத்தையே நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசுகிறார்கள். ஸோ வந்து ஆகவே நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டேன்னா சீமான் அவர்களிடமிருந்தும் மன்னிப்பை நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு முதல் குட்டை வந்து பாத்தீங்கன்னா விஜயலட்சுமிக்கு உச்சநீதிமன்றம் வைத்திருக்கு. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா, இருதரப்பும் பேட்டி அளிக்க கூடாது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருமுனைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரிய மனு.
இருதரப்பும் இந்த விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு பேட்டியோ அல்லது காணொலியோ வெளியிடக்கூடாது. இது இருக்கிறதுலே ஒரு மிகச்சிறந்த பாயிண்ட்டை நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சீமான் அவர்கள் ஒரு மரங்களின் மாநாடு நடத்தக்கூடாது. உடனே இந்த அம்மா, ஏய் சீமான், நீங்க மரங்களின் மாநாடு நடத்துறீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? உங்களுக்கு இதுக்கெல்லாம் தகுதி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா அப்படின்னு உடனே டிஎம்கே கீ கொடுத்த உடனே இந்த அம்மா காசை வாங்கிட்டு உடனே ஒரு வீடியோ வெளியிட்டு சீமான் அவர்களின் மேல அவதூறுகளாக அள்ளி தெளிப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் அப்படியே ரொம்ப பாத்தீங்கன்னா அப்படியே எமோஷனலா அப்படியே அழுதுகிட்டு அப்படியே கத்தி கதறி அந்த அளவுக்கு பேசுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே அப்படியே ஆன் மீடியாலே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சீமான் அவர்கள் மக்கள் மத்தியில கொஞ்சம் செல்வாக்க பெற்றுட்டு வராரு, மக்கள் மத்தியில ரீச் ஆகுறாருன்னா அதை ஒடுக்கணும் அப்படின்னு விஜயலட்சுமி அவர்களுக்கு கீ கொடுக்கும் போது அந்த இயக்குவது பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. ஆகவே அவங்க கீ கொடுக்கும் போது இவங்க உடனே ஹேய் சீமான் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இனி அந்த பேட்டியோ காணொலியோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2வது முறை உச்சநீதிமன்றம் அவங்க தலையில கொட்டு வச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அவர்களின் மீது எந்த ஒரு அவதூறுகளையும் அள்ளி தெளித்து எந்த ஒரு காணொலியும் வெளியிட்டதே கிடையாது. தேவையில்லாம போய் சீண்டி என்னை பத்தி தப்பு தப்பா சொல்ற, எதுக்காக இப்படி பேசுற அப்படின்ற மாதிரியோ அவரை குறிப்பிட்டோ எந்த ஒரு காணொலியும் எதுவுமே வெளியிட்டதே கிடையாது. பேட்டி கூட பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் இவங்களுடைய கேஸ் நடக்கும் போது கேட்கும் போதுதான் இது உடன்பட்டு எங்க இருவருக்கும் உடைய ஒரு உறவு தான், அதுல விரிசல் ஏற்பட்டது, அதனாலதான் நாங்க பிரிஞ்சுட்டோம் அப்படின்ற மாதிரியான விளக்கத்தை கொடுக்குவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியது பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள். ஆகவே அந்த நேரத்துல விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்த சீமானவர்கள், ஏன்னா அவருக்கும் பெண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் இருக்காங்க. பிள்ளை பாத்தீங்கன்னா அவருடைய உயரத்துக்கு வளர்ந்த பிள்ளையா இருக்கான். அப்போ அந்த இடத்துல பிள்ளை மதிக்கணும்ல. பிள்ளை மதிக்கணும்ன்றதை விட ஒரு சமூகத்துல ஒருத்தரின் மீது வேற ஏதாவது ஒரு விமர்சனங்களை அள்ளி தெளித்தால் கூட கடந்து செல்லலாம். ஆனால் ஒரு பெண் ரீதியாக ஒரு பெண்ணை வைத்து இந்த மாதிரி விமர்சனங்களை தெளிக்கும் போது ஒரு தகப்பனாக ஒரு நல்ல கணவனாக அவங்க மனைவிக்கு இந்த மகனுக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அப்படின்றது ஒரு மாபெரும் தலைவனுடைய கடமை. ஆகவே அதன் ரீதியாக தான் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாரு. மற்றபடி தனிப்பட்ட ரீதியில் அந்த விஜயலட்சுமியை தாக்கி எந்த ஒரு வீடியோவோ எந்த ஒரு காணொலிகளோ இதுவரை சீமானவர்கள் வெளியிட்டதில்லை. ஆகவே 2வது ஆப்பையும் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் விஜயலட்சுமிக்கு வச்சிடுச்சு. அதன் பிறகு இருதரப்பும் அனைத்து புகார்களையும் திரும்ப பெற்றதையும் மன்னிப்பு கேட்டதையும் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய உத்தரவு அப்படின்றாங்க. இந்த உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இருதரப்பும் என்ன பண்றீங்க, முதல்ல சமரசம் அப்படின்றதை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த பிரமாண பத்திரமாக எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. ஏன்னா நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நேரடியா சாரி கேட்டுட்டு அதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு போயிட்டு பிறகு நீங்க திரும்ப காணொலியில உட்காந்து பேசிக்கிட்டு இல்ல வேற ஏதாவது மூலியமாக தொல்லை கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. குறிப்பா இது விஜயலட்சுமியை குறிப்பிட்டு தான் பேசுறாங்க அந்த நீதிபதிகள். ஏன்னா இவங்க தானே ஏதாவது ஒரு வகையில நான் கஷ்டப்படுறேன், எனக்கு பணம் தேவைப்படுது, நான் இப்படி நிக்கிறேன், ரோட்ல நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க தானே புலம்பிட்டு இருக்காங்க. ஆகவே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீதிமன்றம் என்னன்னா எழுதி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சமரசமாக செல்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், எழுதி கையெழுத்து போட்டு பிரமாண பத்திரமாக கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உத்தரவு மீறினா தூக்கி விஜயலட்சுமியை உள்ள வச்சிருவோம் அப்படின்ற ஒரு மிரட்டலையும் பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் தெளிவாக பதிவிட்டிருக்கிறார். இறுதியாக விஜயலட்சுமி நடிகையின் தரப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை திரும்ப பெறுகிறோம், ஆனால் மன்னிப்பு கேட்க முடியாது. அந்த இடத்துல நீதிபதி சொன்ன வார்த்தைகளை பாருங்க. ஒரு இடத்தில் நீங்கள் மன்னிப்பை எதிர்பார்க்கும் பொழுது நீங்களும் அதற்கேற்றவாறு மன்னிப்பை கேட்கத்தான் வேண்டும். நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியாது என்றால் அவரிடம் இருந்து நீங்கள் மன்னிப்பை எதிர்பார்க்காதீர்கள் என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசிட்டாங்க. ஆமா, நீ என்ன சொல்ல வர, நீ தான் கேஸ் போட்ட, திரும்ப கேஸ் இது பண்ற, திரும்ப கேஸ் போடுற, திரும்ப கேஸ் இது பண்ற, இப்போ நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த கேஸுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி என் மீது தவறில்லை அப்படின்னு சீமானவர்களாக முன் நாம் தமிழர் கட்சியை போட்ட கேஸ் இன்னைக்கு ஹியரிங்க்கு வந்தது. இப்போ மன்னிப்பு கேட்டு சமரசமா போ அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஒத்து வர மாட்டேற. நீ மன்னிப்பு கேட்காம அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தனா இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் நடிகையை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னொன்று என்னன்னா, இதற்காக சீமானுக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா
தேர்தல் நெருங்குது. இந்த 2026ல விஜயலட்சுமியை கீ கொடுத்து வீடியோவா பேச விட்டு ஏய் சீமான் அப்படின்னு அவங்க வந்து ஒன்னே உட்காந்துன்னு பேசிக்கிட்டு கூவிட்டு போவாங்க அதிகமா 200 ரூபாய்க்காக. இனிமேல் வந்து அதெல்லாம் நடக்காது அப்படின்னும் போது இவருக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது இல்லையா? அவருடைய மக்களுக்கான நல்ல திட்டங்களை அப்படின்ற மாதிரி மக்களை நோக்கி அது செலுத்தக்கூடிய கவனம் சிதறாது. ஆகவே வந்து சீமான் அவர்களை வந்து இந்த தேர்தலில் அவர் மீது அவதூறுகளை அள்ளி தெளிப்பதற்கு விஜயலட்சுமி என்ற கருவியை வந்து திமுகவால் பயன்படுத்த முடியாது. என்ன சோதனை கடவுளே இது! திமுகவுக்கு இப்படியெல்லாம் சோதனை மேல் சோதனை வருமா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. ஆகவே வந்து இது சீமான் அவர்களுக்கு லாபம், திமுகவுக்கு மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆகவே இனிமேல் வந்து உங்களுடைய இந்த பரமபதம் விளையாட்டெல்லாம் எடுபடாது ராஜா. இனிமேல் நீ மக்களுக்கு நல்லது செஞ்சாதான் நீ ஓட்டு பெற்று முன்னுக்கு வர முடியும். இல்லையா இந்த மாதிரி அவதூறுகளை அள்ளி தெளித்து மக்கள் மத்தியில் சீமானவர்களின் மீது கெட்ட பெயரை ஏற்படுத்திட்டு நம்ம அந்த இடத்தை பிடித்து விடலாம் அப்படின்னு நீங்க கேம் விளையாட நினைக்கிறதெல்லாம் இனிமேல் செல்லுபடி ஆகாது அப்படின்றது தான் இந்த காணொளி மூலியமா நம்ம வந்து உறுதியா தெரிஞ்சுக்க முடியுது. நன்றி, வணக்கம். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.